இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வீடியோஸோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம லிங்க் லிஸ்ட் பார்த்துருந்தோம். அதில் யூஸ்வலாக ஹெட் நோடோட ரெஃபரன்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்தடுத்த நோட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம். லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நல் அப்படின்னு இருக்கும். அப்போ தான் அந்த லிஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதே தான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்னு இருக்காது. அது மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் நோடையே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது ட்ராவர்ஸ் பண்ணும்போதெல்லாம் எந்த நோட்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணோன்னா மறுபடியும் சுற்றிட்டு அதே நோடில் வந்து நின்றுடுவோம். பட் எல்லா நோடோட ரெஃபரன்ஸும் நம்ம கையில் இருக்காது இல்லையா? அதுக்காக தான் இந்த லாஸ்ட் அப்படின்ற ரெஃபரன்ஸை நம்ம கையில் வச்சுருப்போம் எப்போவுமே ரெடியாக. அது வந்து இந்த லாஸ்ட் நோடை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா சர்க்கிளில் லாஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸாவது நம்ம கையில் இருக்கணுன்றதுக்காக இதுதான் லாஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். இந்த லாஸ்ட்டுக்கு அடுத்து இமீடியட்டாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு நோடை கொடுத்துட்டு இதை நீ பிகினிங்கில் போய் இன்சர்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே லாஸ்ட் நோட் நம்ம கையில் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நோட். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் நோடாக இருக்குது. பட் இந்த நோடு தான் இப்போ ஃபர்ஸ்ட் நோடாக ஆகணும். ஓகேவா? அப்போது இந்த ரெண்டு நோடுக்கும் நடுவில் வந்து தானே இது நுழையணும். ஸோ பாயிண்டர்ஸை நம்ம இந்த மாதிரி மாற்றி விடணும். இன்சர்டட் பிகினிங்க்கு இவ்வளோ தான் செய்யணும். இதே இன்சர்டட் எண்டுன்னு சொன்னாங்கன்னாலும் இதே தான் செய்ய போகிறோம். ஆனால் கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், இந்த புது நோடு தான் இப்போ லாஸ்ட் அப்படின்னு மாற்றி விட்டுறணும். ஏன்னா கடைசியில் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதானே இப்போ லாஸ்ட்டாக ஆக போகுது. அதனால அந்த லாஸ்ட் பாயிண்டரை மாற்றி விடணும். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்கலாம். இந்த சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேர்லேயே தெரியுது பாருங்கள், சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். சப்போஸ் இந்த 3லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரவுண்டு சுற்றிட்டு மறுபடியும் 3K வருவோம். மறுபடியும் அடுத்த ரவுண்டு சுற்றி மறுபடியும் 3K வருவோம். இந்த மாதிரி மறுபடியும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் வரிசையாக எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அது ஒரு லூப்பில் போய்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அப்படின்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது பெட்டர் சாய்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங் ஆன் அ பிசி அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ண உடனே நிறைய அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுவோம். குவாட் கோர் ப்ராசஸர் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்குன்னா அட் அ டைம் அந்த ப்ராசஸரால் 4 ப்ராசஸை தான் ரன் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம 40 ப்ராசஸ் ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா டாஸ்க் ஷெடியூலர்னு ஒன்று இருக்கும். அதுதான் என்ன பண்ணுன்னா, நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அத்தனை அப்ளிகேஷன்ஸ்க்கும் மாற்றி டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ நீ போய் ப்ராசஸரை ஆக்சஸ் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட்டு நீ போ அப்படின்ட்டுன்னு ஒரு டாஸ்க்குக்கும் அது ப்ராசஸரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஒரு டாஸ்கில் ஆரம்பித்து வரிசையாக எல்லா டாஸ்க்குக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு மறுபடியும் முதல் டாஸ்க்குக்கே வந்து நிற்கும். அப்போ மறுபடியும் முதல் டாஸ்க் நெக்ஸ்ட்டு போகணும் இல்லையா? இப்படியே எல்லா டாஸ்க்கும் வந்துட்டு சீக்வென்ஸாக போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஓகே, லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட முடியுமா? ப்ராசஸரை தொடர்ந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணும்போதும் அது எல்லாத்தையும் லிங்க்டு லிஸ்ட், சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா அந்த லிஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணிடலாம். சர்க்குலர் டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்டாகவும் வைக்கலாம். 2 சைடும் ஆரோ மார்க் வரும். அந்த மாதிரி வைக்கிறதுனால டெலிட் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா டெலிட் பண்ணும்போது ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ரெண்டுமே இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சர்க்குலர் டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்டாக வைக்கும்போது உங்களுக்கு டெலிஷன் ப்ராசஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை தவிர வேறு சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமும் இந்த சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மெயினாக க்யூவில் நிறையா யூஸ் பண்ணுவோம். அதை தவிர ஃபிபனாசி ஹீப் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு கூட சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டு ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸை நம்ம எழுதும்போதே ஜெனரிக்காக எழுதிடலாம். தட் இஸ் இங்கே டைப் டி மென்ஷன் பண்ணிடலாம். நம்ம டெமோ அப்படின்ற இந்த கிளாஸில் தான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோன்றதை சொல்லிட போகிறோம். இப்போ ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நியூ சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம இதை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டீஜருக்கும் யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பண்ணும்போதே என்ன டைப் வேணுன்றதை மென்ஷன் பண்ணிட போகிறாங்க. அதனால் நம்ம ஜெனரிக்காக எழுத போகிறோம்.
முதல்ல உள்ளே போயிட்டு நோட் கிளாஸை டிஃபைன் பண்ணிடலாம். ஒரு நோட்னால் அதுக்குள்ளே என்ன இருக்கணும், டேட்டா இருக்கணும். யூஸ்வலாக இன்ட் டேட்டா அப்படின்னு கொடுப்போம். இப்போது இது இன்ட் கிடையாது, என்ன டைப் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த டைப் ஆஃப் டேட்டாவை அந்த நோடில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்க போகுது, நோட் பாயிண்டர் மாதிரி தானே, வேறு ஒரு நோடை ரெஃபர் பண்ண போகுது. ஸோ நோட் நெக்ஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரக்டரும் எழுதிடலாம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு வேல்யூவை வாங்கிக்க போகுது, டேட்டாவை வாங்கி இனிஷியலைஸ் பண்ணிவிட போகுது இந்த நோடை. ஸோ டேட்டா வந்து அகெயின் டைப் டி தான். டி அப்படின்ற டைப் ஆஃப் வேல்யூவை வாங்கிட்டு இந்த டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணிவிடணும். நெக்ஸ்ட் பாயிண்டரை நல் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு எழுதி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுக்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம். அதாவது இந்த லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகணும், இந்த லாஸ்ட் அப்படின்ற ரெஃபரன்ஸை நல்னு அசைன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஆரம்பத்தில் லிஸ்ட் எம்டி இல்லையா, லாஸ்ட் ஈக்குவல் டு நல்னா தான் லிஸ்ட் எம்டினே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ முதல்ல ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், அப்போ நம்ம லாஸ்ட் ஈக்குவல் டு நல்னு அசைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் அட் பிகினிங்கான கோடை எழுதிடலாம். இன்சர்ட் அட் பிகினிங் அப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுக்க போகிறாங்க. என்ன டைப்பில் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த டைப் ஆஃப் டேட்டாவை தான் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணணும். லிஸ்ட் டாட் இன்சர்ட் அட் பிகினிங் அப்படின்னு கால் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டில் 4 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் லாஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு புது நோடையே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண போகிறாங்க. லிங்க் இந்த மாதிரி மாறப்போகுது. நம்ம உள்ளே வந்த உடனே நோட் அலோகேட் பண்ணிடலாம். நோட் நியூ நோட் ஈக்குவல் டு நியூ நோட். வேல்யூவையும் இதில் பாஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணிடும். சப்போஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிற அந்த நியூ நோட் வந்து முதல்ல போய் லிஸ்ட்டில் சேர போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லிஸ்ட் இப்போது எம்டியாக இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த நோடு தான் லாஸ்ட் நோடாக ஆக போகுது. இப்போதைக்கு லாஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இருக்குது. லாஸ்ட் ஈக்குவல் டு நல்னா தான் லிஸ்ட் எம்டினே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த சினாரியோவில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நியூ நோட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறதையே லாஸ்ட்டுன்னு மாற்றி விட்டுறணும். இங்கே நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறேன்னா இஃப் லாஸ்ட் ஈக்குவல் டு நல்லா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். நல்னு இருந்துச்சுன்னா லிஸ்ட் எம்டி, காலி லிஸ்ட்டில் போய் முதல்ல ஒரு எலிமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நியூ நோடு தான் இப்போ லாஸ்ட்டாக ஆக போகுது. இருக்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட் தானே, அதுதானே லாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால லாஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதை தவிர முக்கியமாக நியூ நோடோட நெக்ஸ்ட்டை நம்ம கரெக்டாக அசைன் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் நல்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரும் நல் அப்படின்னு இருக்கவே கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நோடுமே வேறு ஏதாவது ஒரு நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஈவன் லாஸ்ட் நோடு கூட ஃபஸ்ட்டு நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நல் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணவே கூடாது. அப்போ இருக்கிறது ஒரே ஒரு நோடுனா நம்ம என்ன செய்யணும்னா அந்த நோடையே பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெஃபரன்ஸ் ஏற்படுத்தணும். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட்னே கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சினாரியோவுக்கு வரலாம். அதாவது லிஸ்ட்டு காலியாக இல்லாதப்போ ஆல்ரெடி ஏதோ ஒரு எலிமெண்ட்டாவது இருக்குது, அப்போது நம்மளை போய் பிகினிங்கில் இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி 4 எலிமெண்ட் இருக்குது. இதுதான் லாஸ்ட், அப்போது இதுதான் லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட்டும் கூட. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி போய் நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் இன்சர்ட் அட் பிகினிங் பண்ணுறதா அர்த்தம் இல்லையா. அதாவது இந்த லாஸ்ட்டுக்கும் இந்த ஃபஸ்ட்டுக்கும் நடுவில் வரப்போகுது இந்த புது நோடு. ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் இந்த மாதிரி மாற்றணும். நம்ம ஆக்சுவலான லிங்க் இப்படி இருக்குது, அதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த லிங்க்கையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிங்க் பண்ணிடலாம். ரிசீவிங் எண்டில் என்ன இருக்குது பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண நியூ நோடோட நெக்ஸ்ட்டு என்னவா இருக்க போகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நோடாக இருக்க போகுது இல்லையா. ஸோ அதை நம்ம அப்படியே கோடில் எழுதிடலாம். நம்ம க்ரியேட் பண்ண நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். சாரி, இந்த இடத்துல டாட் சியில் இருக்கிற சின்டாக்ஸ் படி நான் ஆரோ கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ நம்ம இந்த லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த லிங்க்குக்கு வாங்க. இங்கே ரிசீவிங் எண்டில் என்ன இருக்குது, லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் என்னவாக இருக்க போகுதுன்னா நம்ம நியூ நோடாக தான் இருக்க போகுது. ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல எழுதிடலாம். லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு கொடுத்துடலாம்.
இந்த இடத்துலையும் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டை தூக்கி முதல்ல இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டை மாற்றுறோம். முதல்ல இதை மாற்றிட்டிங்கன்னா என்ன ஆயிரும், ஆக்சுவலான இந்த ஃபர்ஸ்ட் நோடோட ரெஃபரன்ஸே நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். முதல்லையே இதை போய் நியூ நோட்னு மாற்றிட்டோன்னா இந்த ஃபர்ஸ்ட் நோட் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஈஸியாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதை முதல்ல சேஃபாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை மாற்றுறோம் அடுத்த லைனில். இன்சர்ட் அட் எண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் எக்ஸாக்ட்லி சேம் கோடு தான். நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். இன்சர்ட் அட் எண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம், இன்சர்ட் அட் பிகினிங் பண்ணோம். ஸோ ஆக மொத்தம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் நடுவில் தான் போய் நுழைய போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு நோடாக ஆக போகுது, இது லாஸ்ட்டு நோடாக ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கடைசியாக லாஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு மாற்றி விட்டுட்டா போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சா, இப்போ நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டோம், நடுவில் போய் நுழைச்சிட்டோன்னா லாஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல மாற்றிட்டோம். ஸோ நம்ம எண்டில் இன்சர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. டிஸ்பிளே மெத்தட் எழுதிடலாம், அப்போ தான் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். லிங்க் லிஸ்ட்லலாம் பண்ண மாதிரியே டெம்ப்ரரி நோட் ஒன்று யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நோடாக ஜம்ப் பண்ணி கடைசி வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். உள்ளே போய் டேட்டா ஒன்றையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு டெம்ப்ரரி நோட் ஒன்று தேவைப்பட போகுது. நோட் டெம்ப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு, அது ஃபஸ்ட்டு நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நோட் நமக்கு எப்படி தெரியும்னா லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா தான் தெரியும். அதனால டெம்பை லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம லிங்க்டு லிஸ்ட்லலாம் எப்படி எழுதுவோம், சிங்கிளி லிங்க் லிஸ்ட்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் நீ இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோன்னா உள்ளே போயிட்டு டேட்டாவை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அவுட்புட்டில் டேட்டாவை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். டெம்ப் டாட் டேட்டா, அதை தவிர ஒரு ஸ்பேஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜம்ப் பண்ணுற வேலையை செய்யணும். டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். இந்த இடத்துல நம்மளால் டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல்னு கொடுக்க முடியாது. ஏன்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட்லலாம் லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லுன்னு இருக்கும். அதனால அதை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஈஸியாக. சரி, அப்போது டெம்ப் நாட் ஈக்குவல் டு லாஸ்ட்டுன்னு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகெயின் அதுவும் சரியாக வராது. ஏன்னா டெம்ப் ஈக்குவல் டு லாஸ்ட்டுன்னு ஆயிடுச்சுன்னா லூப் நின்றுடும். அப்போ லாஸ்ட்டோட டேட்டாவை அது பிரிண்ட் பண்ணாது. மேபி வெளியில் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணலாம். டெம்ப் நாட் ஈக்குவல் டு லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் கூட பிரச்சனை வரும். ஏன்னா முதல்ல டெம்ப் ஈக்குவல் டு லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது முதல்லையே அது உள்ளே போகாது. இதுக்கெலாம் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வையில் இங்கே பின்னாடி போட்டுட்டு இங்கே டூ கொடுத்துட்டோன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். டூ வைல் லூப் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டெம்ப் ஈக்குவல் டு லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு செட் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நோடில் செட் பண்ணிக்கிறோம். உள்ளே வரும், டேட்டாவை பிரிண்ட் பண்ணும், ஜம்ப் பண்ணும். இதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கோம். எது வரைக்கும் செய்யும்னா மறுபடியும் அந்த லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் செய்யும். லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னு ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். எகெயின் நீங்கள் டூ வைல் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு டேட்டாவை தனியாக பிரிண்ட் பண்ணலாம், இல்லை வெளியில் வந்து லாஸ்ட் டேட்டாவை தனியாக பிரிண்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் கரெக்டாக ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். எதுவும் மிஸ்ஸும் ஆகக்கூடாது, எதுவும் 2 தடவையும் பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணிடலாம். ரன் பண்ணால் எனக்கு கரெக்டாக வேணு ராம் அபி அப்படின்னு வருது. நம்ம இன்சர்ட் பிகினிங் கொடுத்துருக்கோம், அதனால் அபி முதல்ல போய் இன்சர்ட் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி ராம், அதுக்கு முன்னாடி வேணு அப்படின்னு இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் கரெக்ட் ஆர்டரில் தான் வருது. இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்று மட்டும் கொடுக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதையும் செக் பண்ணிக்கணும். இந்த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அதை டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்று இருக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஒன்று டெலிட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணணும். இன்சர்ட் அட் எண்ட் கொடுக்கும்போதும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. டெலிட் அட் பிகினிங் எழுதிடலாம். பப்ளிக் வாய்ட் டெலிட் அட் பிகினிங். ஆரம்பத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை டெலிட் பண்ண சொல்கிறாங்க. எதுவும் பேராமீட்டர்ஸ்லாம் வரப்போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது லாஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட். இதை தான் டெலிட் பண்ண சொல்கிறாங்க, வேண்டான்னு ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிங்க்கை
இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க் கட் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்த உடனே நம்ம லிஸ்ட்டு எம்டியா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்டி லிஸ்ட்லேருந்து நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. லாஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா தான் லிஸ்ட் எம்டி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடலாம். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம 2 சினாரியோ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை லிஸ்ட்டில் இருக்கிறதே ஒரு எலிமெண்ட் தான், அதையே டெலிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாக லாஸ்ட் இருக்குல்ல அதை நல்னு மாற்றி விட்டுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த நோடுக்கான ரெஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. இதை வந்து கார்பேஜ் கலெக்டர் அதுக்கப்புறம் பின்னாடி டெலிட் பண்ணிடும். நம்ம எதுவுமே ஃப்ரீ பண்ண வேண்டியதில்லை. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் டெலிட் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டீஅலோகேட் பண்ணணுன்னோ இல்லை ஃப்ரீ பண்ணிவிடணுன்னோ அவசியம் இல்லை. கார்பேஜ் கலெக்டரே வந்து அந்த வேலையை பார்த்துக்கும். எந்த நோடுக்கெலாம் எந்த வித ரெஃபரன்ஸுமே இல்லாமல் அது பாட்டு மெமரியில் அனாதையாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு கார்பேஜ் கலெக்டர் டெலிட் பண்ணிடும். இஃப் லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னா அப்போ தான் இருக்கிறது ஒரே ஒரு நோடுன்னு அர்த்தம். ஏன்னா லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, லாஸ்ட்டையே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, இருக்கிறது அந்த ஒரு நோடு தான். ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு மட்டும் நம்ம அசைன் பண்ணி விட்டுட்டா போதும். நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட்டில் இந்த சினாரியோவுக்கு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிகினிங்கில் இருக்கிற இந்த நோடை டெலிட் பண்ண போகிறோம் இல்லையா? இந்த லிங்க்கை நம்ம அசைன் பண்ணி விடணும். இந்த லிங்க்கில் ரிசீவிங் எண்டில் என்ன இருக்குது, லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த நோடு தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் இல்லையா? இது என்ன நோடு, லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் நோடு. அது இந்த நோடு ஆக்சுவலாக இன்னொரு நோடை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, அதை தான் இப்போது லாஸ்ட் பாயிண்ட் பண்ணணும். அப்போ தான் இது டெலிட் ஆன மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த நோடே வந்து ஸ்கிப் ஆயிரும். இந்த நோடே ஃபுல்லாக பிக்சர்லேருந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுன்றது இதுதான் லாஸ்ட்டு, இதுதான் லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் அப்படின்னு சுற்றி வளைச்சி தான் இந்த நோடை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா டைரக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள்லாம் நம்ம கையில் இல்லை, இருக்கிறது இந்த ஒரே ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுன்னு மாற்றிடுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நோட் நமக்கு டெலிட் ஆயிரும். ஒருவேளை டெலிட் பண்ணுற டேட்டாவை திருப்பி அனுப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டேட்டா நம்ம டெலிட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை நம்ம திருப்பி அனுப்பணும். அது வந்து டைப் டீயாக இருக்க போகுது இல்லையா? ஸோ எப்படி நம்ம திருப்பி அனுப்பலாம், முதல்ல ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில் அந்த டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம். எந்த டேட்டாவை நம்ம டெலிட் பண்ண போகிறோம், லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அந்த நோடில் இருக்கிற டேட்டாவை டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதை முதல்ல இந்த மாதிரி ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அந்த டெம்ப்ரரி வேரியபிளை நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. 3 நேம்ஸ் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் டெலிட் ஆகிடுச்சு. டிஸ்பிளே பண்ணும்போது இந்த இடத்துல பிரிண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம், பிரிண்ட் எல்என்க்கு பதிலாக. அப்போ தான் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நான் இந்த டெமோவில் எதுவும் யூஸ் பண்ணலை, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன வேல்யூ டெலிட் ஆகிருக்கு அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அட் எண்ட் பார்த்துடலாம். இந்த லாஸ்ட் நோடு இருக்கு இல்லையா, இந்த நோடையே நம்ம டெலிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகணும், லாஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நோடை பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடணும், லாஸ்ட் பாயிண்டர். பட் முக்கியமாக பாயிண்டர் ரீஅசைன்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நோடு நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணி விடணும் இல்லையா? இந்த மாதிரி லிங்க் மாறணும். அப்போது ஆப்வியஸாக இந்த லிங்க் கட் ஆயிரும். உள்ளே வந்தோடனே இந்த செக் நம்ம பண்ணிடலாம். லிஸ்ட் எம்டினா நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடலாம். அவங்க தப்பாக கால் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாத லிஸ்ட்டில் டெலிட் பண்ண சொல்கிறாங்க. இதுலேயும் நம்ம இந்த ஸ்பெஷல் சினாரியோவை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இருக்கிறது ஒரே நோடு, அந்த நோடையே டெலிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி லாஸ்ட் ஈக்குவல் டு நல்னு மாற்றி விட்டுட்டா போதும். லாஸ்ட் எதையுமே பாயிண்ட் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல இஃப் லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னா இருக்கிறது அந்த ஒரே ஒரு நோடு தான். ஸோ அதனால லாஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு மாற்றி விட்டுடலாம். ஸோ அந்த ஒரு நோடுமே எந்த வித ரெஃபரன்ஸும் இல்லாமல் ஆயிடுச்சு. கார்பேஜ் கலெக்டர் அதை டெலிட் பண்ணி விட்டுரும். எல்ஸ் இப்போ நம்ம போன தடவை பண்ண மாதிரி அவ்வளோ சுலபமாக பண்ணிட முடியாது. டெலிட் அட் எண்ட் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் நோடு தான் டெலிட் ஆக போகுது.
பாயிண்டரை எப்படி ரீஅசைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோடோட பாயிண்டரை மாற்றணும். இந்த நோடோட பாயிண்டர் தான் இப்போது டெலிட் பண்ண வேண்டிய நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றி அதுக்கு அடுத்த நோடை பாயிண்ட் பண்ண வைக்கணும் இல்லையா? ஸோ இந்த நோடுக்கு நம்ம ஒரு டெம்ப்ரரி பாயிண்டரை ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வர வைக்கணும். ஏன்னா லாஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்த பாயிண்டரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து தான் இந்த இடத்துல நின்னாகணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் வச்சுக்கிட்டு அதை இந்த ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜம்ப் பண்ணி இந்த ப்ரீவியஸ் நோடுக்கு வந்து நிப்பாட்ட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால் பாயிண்டர்ஸை ரீஅசைன் பண்ண முடியும். ஸோ எல்ஸ்குள்ளார ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ரரி நோட் பாயிண்டர் தேவை நமக்கு. நோட் டெம்ப் ஈக்குவல் டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது? ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து. ஃபர்ஸ்ட் நோடுன்றது லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நோட். உள்ளுக்குள்ளார நம்ம ஒரு வைல் லூப் போட்டுட்டு ஜம்ப் பண்ணி போக போகிறோம். எப்படி ஜம்ப் பண்ண போகிறோம்? டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து தான் ஜம்ப் பண்ண போகிறோம். எது வரைக்கும் ஜம்ப் பண்ணணும் அப்படின்றத கிளியராக யோசிச்சு கொடுங்க. இந்த முன்னாடி நோடில் வந்து நிற்கணும். சப்போஸ் நான் டெம்ப் நாட் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆகிற வரைக்கும் ஜம்ப் பண்ணுன்னு நான் சொன்னேன்னா என்னாகும்? உள்ளே போய் ஜம்ப் பண்ணி அடுத்தடுத்த நோடுக்கு போயிடும். டெம்ப் ஈக்குவல் டு லாஸ்ட்டுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் தான் லூப் நிற்கும். ஸோ நீங்கள் வெளியில் வந்து பார்க்குறப்போ என்ன ஆகும்னா, லாஸ்ட்டில் வந்து நிற்கும் டெம்ப். நமக்கு அப்படி ஆகக்கூடாது. நம்ம என்ன செய்யலான்னா, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு லாஸ்ட் வரைக்கும் செய்யு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? லூப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கும். டெம்ப் டாட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டான்னு பார்க்கும். இல்லை, ஜம்ப் பண்ணும். இங்கே வந்து பார்க்கும்போதும் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுன்னு இருக்காது. ஸோ இன்னொரு ஜம்ப் பண்ணும். கரெக்டாக ப்ரீவியஸ் நோடுக்கு வந்து செக் பண்ணும்போது தான் அந்த டெம்போட நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக நிப்பாட்டிடும். அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணாது. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோன்னா, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட்னு ஆயிடுச்சுன்னா போகிறோம், அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணாத, அங்கே தான் நிற்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த லூப்பில் சொல்ல வரோம். இந்த எண்ட் கண்டிஷனை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த லிங்க்கை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடணும் இல்லையா? இந்த ரிசீவிங் எண்டில் என்ன இருக்குது? டெம்போட நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிடலாம். இந்த இடத்துல லூப் முடிஞ்ச உடனே டெம்ப் டாட் நெக்ஸ்ட் என்னவா மாறணும்னா, இப்போதைக்கு லாஸ்ட்டாக இருக்குது, லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டாக மாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டோன்னா இந்த எலிமெண்ட்டே ரிமூவ் ஆயிடும். பட் இப்போது நம்ம இந்த எலிமெண்ட்டையே ரிமூவ் பண்ணுறோம், நோடையே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வந்து இந்த நோடை பாயிண்ட் பண்ணுற மாதிரி மாற்றணும் இல்லையா? ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப்புன்னு கொடுத்துடலாம். ஸோ பக்காவாக இந்த எலிமெண்ட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும் நம்ம லிஸ்ட்லேருந்து. டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு கடைசியில் இருக்கிற அந்த நேம் ரிமூவ் ஆகிட்டு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நீ ஒன்று இருக்கிறப்ப கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதையும் செக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக டெலிட் ஆகி இருக்குது, ஆனால் டிஸ்பிளேயில் எரர் வருது. என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் தான் வருது. நம்ம இங்கே செக் பண்ணிடலாம். லாஸ்ட் ஈக்குவல் டு நல்னு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணி திரும்ப போயிட சொல்லலாம். நம்ம எதுவுமே டிஸ்பிளே பண்ண வேண்டாம். அதுக்காக எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எதுவுமே டிஸ்பிளே பண்ணாமல் திரும்பி போயிடுன்னு சொல்லிடலாம். ஏன்னா தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ண விட்டோம்னா அது போயிட்டு லாஸ்ட்டோட நெக்ஸ்டெல்லாம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அங்கெல்லாம் எதுவுமே இல்லை, அது வந்து அப்படி ஒரு நோடே இல்லை இல்லையா? அதோட டேட்டாவெல்லாம் எடுன்னு சொன்னால் அது எப்படி எடுக்கும்? அதனால தான் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ண லிங்க் லிஸ்ட்லேயும் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா பெட்டர். ஸோ இப்போது எரர்லாம் வரல. ரன் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் அது அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டதுனால எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ அதுலேருந்து நம்ம லிஸ்ட்டில் எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை அவசியம்னா அந்த கண்டிஷனில் நீங்கள் லிஸ்ட் இஸ் எம்டின்னு வேணும்னா கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். டெலிட்டட் பொசிஷனோ இன்சர்டட் பொசிஷனோ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் லிஸ்ட்டுனாலே அதுக்கு பொசிஷன்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன், இதுதான் செகண்ட் பொசிஷன் நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம பேருக்கு லாஸ்ட்டுன்னு ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் கையில் வச்சுருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு ஸ்டார்ட்டும் கிடையாது, எண்டும் கிடையாது, சர்க்கிள்னு போயிட்டாலே. ஸோ அதனால் இந்த மாதிரி பொசிஷன் அப்படின்னு கொடுக்கறதே மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். நிறைய இடத்துல அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ரியல் டைமில் அது மாதிரி பெருசாக யூஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட அதே லாஜிக் தான். ஸ்லைட்டாக கொஞ்சம் ரீஅசைன்மெண்ட் மட்டும் ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதை விட பெட்டராக நீங்கள் இன்னும் என்ன பண்ணலான்னா டெலிட் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூவே கொடுக்குறாங்க. இந்த வேல்யூ லிஸ்ட்டில் இருக்கான்னு பாரு, இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிடுன்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான ஒரு டெலிட் ஆப்ரேஷன். ஏன்னா எப்போவுமே நம்ம டெலிட் ஃப்ரம் பிகினிங், டெலிட் அட் எண்ட் இது ரெண்டுத்தையும் வச்சு மட்டுமே நம்மளால் கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு டெலிட் பை வேல்யூ இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம இங்கே பண்ண அதே லாஜிக் தான். என்ன, அந்த டேட்டாவையும் செக் பண்ணிவிட்டு அது இந்த டேட்டா தானான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீலிங்க் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்சர்ட் ஆஃப்டர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் போய் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் சைஸ், கண்டெய்ன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டபுளி சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா இதே மாதிரி சர்க்குலர் லிஸ்ட்டு தான், ஆனால் டபுளி லிங்க்டு லிஸ்ட் மாதிரி ப்ரீவியஸும் இருக்கும். ஓகேங்களா, ஒன்றுத்துலேயும் 2 பாயிண்டர் இருக்கும். ஸோ நம்ம அசைன் பண்ணும்போது ப்ராப்பராக 2 பாயிண்டரையும் கரெக்டாக அசைன் பண்ணி விடணும். இது வரைக்கும் உங்களுக்கு கற்றுக்கிட்டதெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு வருவோம். ஆஸ் யூஷுவல் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரெல்லாம் லூப் இருக்கோ அதிலெல்லாம் O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லூப் இல்லைன்னா O of 1. இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு Geeks for Geeks லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் இன்டர்வியூஸ்லாம் கிளியர் பண்ண முடியும்.